வெல்கம் டு அருணேஷ் அகாடமி. 2026 NMMS தேர்வில் கேட்கப்பட்ட கணித வினாக்களின் தொகுப்பு. வினா எண் 106 முதல் 110 வரை. வினா எண் 106. ஒரு பொருளை 850 ரூபாய்க்கு விற்றதால் கிடைத்த லாபமும் அதே பொருளை 570 ரூபாய்க்கு விற்றதால் ஏற்பட்ட நட்டமும் சமம் எனில் அந்த பொருளின் அடக்க விலை என்னன்னு கேட்குறாங்க. இதுபோல கிடைத்த லாபமும் ஏற்பட்ட நட்டமும் சமம்னு கேள்வி வந்தாலே ரொம்ப ஈஸியாக நம்ம போட்டுடலாம். கொடுக்கப்பட்ட ரெண்டு வேல்யூவும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணால் போதும், நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அதாவது 850ஐயும் 570ஐயும் ஆட் பண்ணி 2ஆல் வகுக்கணும். இரண்டையும் ஆட் பண்ண எவ்வளோ வருது? 1420 கிடைக்குது. 2ஆல் வகுக்கிறோம். 1420 2ஆல் வகுத்தோம்னா 710 கிடைக்குது. 710 எங்கே இருக்குது? ஆப்ஷன் 2ல் இருக்குது. இப்போ இந்த கணக்கை நம்ம ஃபார்முலா படி போட போகிறோம். என்ன சொல்லியிருக்காங்க? கிடைத்த லாபமும் ஏற்பட்ட நட்டமும் சமம். அதாவது லாஸும் ப்ராஃபிட்டும் ஈக்குவல் சொல்லியிருக்காங்க. நம்ம லாஸுக்கான ஃபார்முலா அர்த்தம் அடக்க விலை கழித்தல் விற்ற விலை. அதாவது சிபி மைனஸ் எஸ்பி, காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். அதுக்கடுத்து ப்ராஃபிட், லாபத்துக்கான ஃபார்முலா என்னது? விற்ற விலை கழித்தல் அடக்க விலை. அதாவது செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். இப்போ காஸ்ட் ப்ரைஸ் தான் பார்க்கணும். அப்போ சிபி அப்படியே வச்சுக்கிறோம். நட்டத்துக்கு விற்றது 570, லாபத்துக்கு விற்றது 850 மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். இந்த காஸ்ட் ப்ரைஸ் இந்த பக்கம் கொஞ்சம் ப்ளஸ் ஆகிடும். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் ப்ளஸ் அந்த காஸ்ட் ப்ரைஸ் வரும்போது ப்ளஸ் ஆகிடுச்சு. இங்கே 850 இருக்குது. இந்த மைனஸ் 570 அந்த பக்கம் வச்சுன்னா ப்ளஸ் 570. ஒரு காஸ்ட் ப்ரைஸும் இன்னொரு காஸ்ட் ப்ரைஸும் ஆட் பண்ணால் 2 காஸ்ட் ப்ரைஸ். 850ஐயும் 570ஐயும் ஆட் பண்ணால் 1420. 2 காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 1420 கிடைச்சிருக்கு. இப்போ காஸ்ட் ப்ரைஸ் அப்படி வச்சுக்கிறோம். 1420 இந்த 2 இந்த பக்கம் வந்துச்சுன்னா வகுத்தல் ஆகிடும். இப்போ காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 1420ல் எத்தனை 2 இருக்குது? 710. அப்போ ஆப்ஷன் 2ல் இருக்குது. வினா எண் 107. ஒரு வட்டத்தின் ஆரம் 2 மடங்கு ஆனால் அதன் பரப்பளவு என்ன ஆகும்னு கேட்குறாங்க. இந்த கணக்கெலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. வட்டத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர். ஆர் தான் டபுள் ஆகுது. இந்த இடத்துல ஆருக்கு ஸ்கொயர் கொடுக்குறாங்க. அப்போ 2 ஸ்கொயர் பண்ணணும். 2ஓட ஸ்கொயர் எவ்வளோ? 4. இப்போ ஆன்சர் 4 மடங்கு நமக்கு தெரியுது. இதே 3 மடங்கானால் கேட்டாங்கன்னா 3ஓட ஸ்கொயர். 4 மடங்கு ஆனால் கேட்டால் 4ஓட ஸ்கொயர். அவ்வளோதான். இப்போ இதை ஃபார்முலா படி போடலாம். ஒரு வட்டத்தின் ஆரம் 2 மடங்கு ஆனல், அதாவது ஆரம் இருக்குது, அதை 2 மடங்குனா 2r. அதோட பரப்பளவு, இதோட பரப்பளவு எவ்வளோ? பை ஆர் ஸ்கொயர். அப்போ இதோட பரப்பளவு பை 2r ஸ்கொயர். இந்த பை ஆர் ஸ்கொயரை அப்படி வச்சுக்கிறோம். இந்த பை எப்படி இருக்குது? 2 ஸ்கொயர் பண்ணால் 4r ஸ்கொயர். அப்போ பை ஆர் ஸ்கொயர் இருக்குது. இங்கே 4 5r ஸ்கொயர். பாருங்கள், இங்கே 1 மடங்கு இருக்குது, இங்கே 4 மடங்கு இருக்குது. அப்போ ஒரு வட்டத்தின் ஆரம் 2 மடங்கு ஆனால் அதன் பரப்பளவு 4 மடங்கு ஆகுது. ஆன்சர் 4ல் இருக்குது. வினா எண் 108. பொறுத்துக. ஒரு பக்கம் அடுக்கு குறியீடுகள் கொடுத்துருக்காங்க, இன்னொரு பக்கம் விரிவின் 1ஆம் இலக்கம் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டையும் சரியாக பொருத்தணும். ஏவை செக் பண்ண போகிறோம். ஏவில் 1ஆம் இலக்கம் 0. 0வை எத்தனை முறை பெருக்கினாலும் 0 கிடைக்கும். இதில் 1ஆம் இலக்கம் 1. 1 எத்தனை முறை பெருக்கினாலும் 1 தான். இது ரெண்டையும் பெருக்கினா நமக்கு 0 கிடைக்குது. ஏக்கு 0 தான் விடை. ஆப்ஷன் 4ல் இருக்குது. இது ஏ. இப்போ ஆப்ஷன் செக் பண்ணுறோம்.
ஏக்கு 4 எங்கே இருக்குது? 2லேயும் 4லேயும் இருக்கும். 1ம் 3ம் வராதுன்னு தெரிஞ்சிடுச்சு. அதுக்கடுத்து பியை செக் பண்ணுறோம். 2 அடுக்கு 5. 2 அடுக்கு 5னா 2 5 முறை பெருக்கணும். 2 4 4 2 8 8 2 16 16 2 32. 32ல் 1ஆம் இலக்கத்தில் 2 இருக்குது. அப்போ பிக்கு 2. இது வந்து பிக்கான ஆன்சர். அடுத்து சியை செக் பண்ணுறோம். சியில் 9 பவர் 8 இருக்குது. 9ஐ 1ஆல் பெருக்குனா நமக்கு 9 தான் கிடைக்கும். 9ஐ 2 முறை பெருக்குனா 9 9 81. 1ஆம் இலக்கம் 1. இதோட ரூல் என்னன்னாக்கா 9ஐ ஒற்றைப்படை எண்களில் பெருக்குனா நமக்கு 9 கிடைக்கும். இரட்டைப்படை எண்களில் பெருக்குனா 1 கிடைக்கும். அப்போ 9ன் அடுக்கு 8ன்றது இரட்டைப்படை எண். அப்போ இதுக்கான ஆன்சர் 1 கிடைக்கும். அடுத்ததாக 2ன் அடுக்கு 9 இருக்குது. இப்போ 2ன் அடுக்கு 5க்கு பெருக்கணும். அதே மாதிரி பெருக்கி பார்த்தோம்னா 2ன் அடுக்கு 9க்கு என்ன வருது? கடைசியில் 2 வரும். அப்போ இதுக்கான ஆன்சர் 2. இது 2ஐயும் கூட்டுனா 3 கிடைக்குது. அப்போ சிக்கு என்ன கிடைக்கு? 3. அடுத்ததா ஆப்ஷன் டியை செக் பண்ணுறோம். 4 41 முறை பெருக்கிறோம். 4 ஒரு முறை பெருக்குனா நமக்கு 4 கிடைக்குது. 4 2 முறை பெருக்குனா 16. 4 3 முறை பெருக்குனா 4. அதாவது 9க்கு போட்டோம் இல்லைங்களா? அதே மாதிரி 4 ஒற்றைப்படை எண்களால் பெருக்குனா 4 கிடைக்குது. இரட்டைப்படை எண்களால் பெருக்குனா 6 கிடைக்குது. அப்போ 41 என்பது ஒற்றைப்படை எண். அப்போ இதோட ஆன்சர் வந்து 4 இருக்கும். ஆப்ஷன் டி. இப்போ நல்லா பாருங்கள். ஏவுக்கு 4, பிக்கு 3, சிக்கு 2, டிக்கு 1 எங்கே இருக்குது? ஆப்ஷன் 4ல் இருக்குது. வினாயன் 109. கூற்று 125ன் வர்க்கமானது 3ஆல் வகுக்கும் பொழுது மீதி 1 கிடைக்கும். காரணம் ஒரு முழு வர்க்க எண்ணை 3ஆல் வகுக்க கிடைக்கும் மீதியானது 0ஆகவோ அல்லது 1ஆகவோ இருக்கும். முதல்ல கூற்று சரியாக செக் பண்ணுவோம். 125ன் வர்க்கம். வர்க்கம்னா நமக்கு என்னன்னு தெரியும். ஓர் எண்ணை அதே எண்ணால் பெருக்க கிடைப்பது வர்க்கம். அப்போ 125ஆல் பெருக்கினா நமக்கு 15,625 கிடைக்குது. இதை 3ஆல் வகுக்கும் பொழுது, அப்போ இதை 3ஆல் வகுக்கணும். வகுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்றாங்க? மீதி 1 கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம எல்லாருக்குமே வகுத்தல் கணக்கு தெரியும். 15,625 3ஆல் வகுத்து பாருங்கள். கண்டிப்பாக மீதி 1 கிடைக்கும். அப்போ கூற்று 1 சரி. காரணத்தை செக் பண்ணுறோம். காரணம் என்ன சொல்கிறாங்க? ஒரு முழு வர்க்க எண்ணை 3ஆல் வகுக்கும் பொழுது, அப்போ முழு வர்க்க எண் எடுத்துக்கிறோம். 4ன்றது ஒரு முழு வர்க்க எண். அதை 3ஆல் வகுக்கிறோம். வகுத்தா மீதி 1 கிடைக்குது. அதே போல் 9 3ஆல் வகுத்தா நமக்கு 0 கிடைக்குது. இதே மாதிரி வேறு நம்பர் எடுத்துக்கலாம். 25 வந்து ஒரு வர்க்க எண். அதை 3ஆல் வகுக்கிறோம். வகுத்தா கண்டிப்பாக மீதி 1 தான் கிடைக்குது. 36 3ஆல் வகுக்கிறோம். வகுத்தா 0 கிடைக்குது. அப்போ இந்த வர்க்க எண்களை 3ஆல் வகுக்கும் பொழுது நமக்கு மீதி 1 அல்லது 0 தான் கிடைக்குது. அப்போ காரணமும் சரியாக இருக்குது. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரியாக இருக்குது. அந்த காரணமானது கூற்றுக்கு சரியான விளக்கமாக இருக்கிறதால ஆப்ஷன் 1 தான் சரியான விடை. வினாயன் 110. ஒரு முக்கோணத்தின் 2 பக்கங்கள் 4 சென்டிமீட்டர் மற்றும் 5 சென்டிமீட்டர் எனில் பின்வருவனவற்றுள் எது அம்முக்கோணத்தின் 3ஆவது பக்கமாக அமையும்? இதை நமக்கு பார்க்கும்போதே தெரியுது. பிதாகரஸின் 3ஆம் தொகுதி 3 4 5 4 கொடுத்துட்டாங்க, 5 கொடுத்துட்டாங்க. கண்டிப்பாக 3 தான் வரும்னு டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இருந்தாலும் நம்ம கான்செப்டை தெரிஞ்சுக்குவோம். என்ன கான்செப்ட்னாக்கா, ஒரு முக்கோணத்தின் 2 பக்கங்களின் கூடுதல் 3ஆவது பக்கத்தை விட அதிகமாக இருக்கும். அதாவது 4ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணால் அது 3ஆவது பக்கத்தை விட அதிகமாக இருக்கணும். இந்த கான்செப்டை வச்சு ஒவ்வொன்றா செக் பண்ணிட்டு வரோம். எக்ஸ்ன்ற இடத்துல 9 போடுறோம்.
எக்ஸ்ன்ற இடத்துல 9 போட்டால் இது ஆட் பண்ணால் 9 9 ஈக்குவலாக வருது. அப்போ இது வராது. எக்ஸ்ன்ற இடத்துல 11 போடுறோம். இந்த பக்கம் 9 வருது, இந்த பக்கம் 11 வருது. 9 வந்து சின்னது, 11 பெருசு. அப்போ இதுவும் கண்டிப்பாக வராது. அப்போ 1 இந்த பக்கம் போடுறோம். ஓகே, சின்னதாக தான் வருது. 3யும் போடுறோம், சின்னதாக வருது. அப்போது 1ஆ 3ஆன்னு செக் பண்ண போகிறோம். இப்போ 3ன்னு போட்டோம்னா 3 4 5. அது 1ன்னு போட்டோம்னா 1 4 5. இந்த கான்செப்ட் படி இதை செக் பண்ணுறோம். 2 பக்க அளவுகளின் கூடுதல் 3வது பக்கத்தை விட அதிகமாக இருக்கணும். ஆனால் அதிகமாக இல்லை. அதனால் இது வராது. அப்போ 3 தான் ஆன்சர்.